ஹலோ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். யாரு? ஐ எம் சந்திரோதயா. சந்திரோதயாவா? ரவிசங்கர் என்ன பத்தி உங்ககிட்ட சொல்லிருப்பாரு. சொன்னாரு. டாக்டர் வாணிங்கிற பேர்ல வந்து ரவிசங்கர் துப்பாக்கி முனையில நீ மிரட்டியாமே, உண்மையா? உண்மைதான் சார். அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய தாது படிவங்களை தனிப்பட்ட முறையில பாதுகாக்கிறது தப்புங்கிறதுனால நான் அப்படி பண்ணேன். அது என் டியூட்டி. வாட்? டியூட்டியா? எஸ் சார். அப்படின்னா? ஐ எம் சந்திரோதயா, டெக்னிக்கல் ப்ரோக்ராமர், ஸ்பேஸ் ரிசர்ச் குரூப், ட்ரிவாண்ட்ரம், கேரளா. ஓ ஆமா, நீங்க கரெக்டான ஆபீசரா இருந்திருந்தா என் மூலமாவே நீங்க இதை மூவ் பண்ணிருக்கலாமே. நீங்க ரவிசங்கரோட ஃபேமிலி ஃப்ரெண்டா இல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா உங்க மூலமா தான் விசாரிச்சிருப்பேன் சார். வாட் எவர் ஃப்ரெண்ட்ஷிப் மே பி, ஐ எம் வெரி ஹானஸ்ட் இன் மை டியூட்டி. அது தெரிஞ்சதா சார் இப்ப நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நீங்க ஸ்டேட் ரிசர்ச் சென்டர்ல ஒர்க் பண்றதா சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு உங்க எக்ஸ் டைரக்டர் கிட்ட வால் நட்சத்திரத்தோட தாது படிமங்களை கேட்டு மிரட்டினீங்க? நடிப்பு சார். என்னது நடிப்பா? எஸ் சார். சில உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுக்காக நான் அப்படி நடிக்க வேண்டியதா இருந்தது. ஜனங்களோட நன்மைக்காக பயன்படுத்த வேண்டிய தாது படிவங்களை மறைச்சு வைக்க கூடாதுன்னு நான் நடிக்க வேண்டியதாயிடுச்சு. ஆனா நான் எதிர்பார்த்தது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. ஜேக்கப் சுட்டு கொல்லப்படுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்ன சொல்றீங்க? ஜேக்கப் சூசைட் தானே பண்ணிக்கிட்டாரு? நோ சார், அது கொலை. அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. என்ன ப்ரூஃப்? சொல்றேன். என் வேலை பிரச்சனையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான். தண்டிக்கிறதுக்கு எங்க டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஆட்கள் உங்ககிட்ட வருவாங்க. அவங்க அதுக்கான ப்ரூஃபையும் காட்டுவாங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். கடைசி வரைக்கும் முகமே தெரியல சார். யார் இந்த கேமராவை ஃபிக்ஸ் பண்ணது? வர சொல்றேன் சார். யோ 407 சார், அவங்கள அனுப்புப்பா. அனுப்புறேன் சார். உள்ள போங்க. இங்க என்ன பண்றீங்க நீங்க? அது வந்து சார், இவங்க தான் சார் கேமரா ஃபிக்ஸ் பண்ணவங்க. வாட்? அப்பா அதெல்லாம் வீட்ல என்ன நடந்ததோ அதை மட்டும் சொல்லு. நானும் அக்ஷயும் ஒரு ஐஸ்கிரீம் பார்லர்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தோம்பா. அங்க ஒருத்தர் போன்ல யார்கிட்டயோ 2000 சதுரடி சொர்க்கத்தை பத்தி பேசிட்டு இருந்தாரு. லட்சக்கணக்கான கேஷ் பத்தி பேசணும்னு அவர் சொன்னதும் நானும் அக்ஷயும் அவரை கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம். அவனை கூப்பிட்டு என்ன விஷயம் கேட்டோம். அவன் ஓட ஆரம்பிச்சிட்டான். பிடிச்சி வச்சு 4 சாத்து சாத்தினதுல அவன் விஷயத்த சொல்லிட்டான். எந்த விஷயத்த? அப்பா, வால் நட்சத்திரம்னு பூமியோட காற்று வெளி உரசிட்டு போகும்போது பூமியில் இல்லாத சில தாதுக்கள் கீழே விழுந்திருக்கு. சயின்ஸ் படிச்ச அந்த விஷயத்துல நாலேஜ் அதிகமா உள்ள கலாதர் அப்படிங்கிறவன் எதேச்சியா அந்த தாதுக்களை பார்த்திருக்கான். அதை கலெக்ட் பண்ணி ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டருடைய முன்னாள் அதிகாரி ரவிசங்கரை மீட் பண்ணி கொடுத்திருக்கான். அதுக்கு கைமாறா ரவிசங்கருக்கு கவர்மெண்ட் தரப்புல ஏதோ அவார்டு தரேன்னு சொன்னாங்களே தவிர காசு எதுவும் கொடுக்கல. காசு எதிர்பார்த்து வந்த கலாதரனை இறந்து போன சுந்தரம் மடக்கிருக்காரு. அடுத்த வாட்டி தாதுக்கள் கிடைச்சா என்கிட்ட கொடுங்கன்னு வேலை பேசியிருக்காரு. அப்படி பேரம் பேசும்போது அவங்க கூட இந்த பர்தா போட்ட லேடியும் இருந்தாங்கப்பா. அந்த பர்தா போட்ட லேடி தான் இப்போ அந்த சுந்தரத்தை கொலை பண்ணிருக்காங்க. ஐ சி. அந்த கலாதரன் எங்க? அந்த கலாதரனை ஏற்கனவே கொண்டுட்டாங்க சார். எஸ் சார், இந்த கேஸை நான் தான் ஹேண்டில் பண்றேன். அப்படியா? இவர் யாரு? இவர் என்னோட ஃப்ரெண்ட். ஓ ஐ சி. சார், இப்போ இவங்களை என்ன பண்ணலாம்?
இவங்க கொண்டு வந்த டீடைல்ஸால தான் நம்ம இந்தியாவுக்கு நடக்க இருந்த மிகப்பெரிய அநியாயம் வெளியே தெரிய வந்திருக்கு. இவங்க மேல என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு நான் உங்ககிட்ட அப்புறம் சொல்றேன். இப்போ இவங்களை அனுப்பி வச்சிருங்க. எஸ் சார். அப்பா அப்போ நாங்க இங்க இருந்து போலாமா? நீ போமா, மத்ததெல்லாம் நம்ம வீட்ல பேசிக்கலாம். ஷாபா. ஓகே Bye பா. பாய். அந்த படுதா லேடி யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். எஸ் சார். அந்த பர்தா லேடியோட வேலை தாதுக்களை மட்டும் கலெக்ட் பண்றது இல்ல. அப்படின்னா அவ கலாதரனை கொண்டு இருக்க மாட்டா. இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒண்ணு இருக்கு சார். எனக்கு ஆக்சுவலா 2 விஷயத்துல டவுட் சார். முதல் ஆப்ஷன், அவனோட அடுத்த குறி ரவிசங்கரா இருக்கணும். ரெண்டாவது ஆப்ஷன், அந்த பர்தா லேடியே ரவிசங்கரா இருக்கணும். எஸ் சார், இதான் என்னோட டவுட். ஓகே. Hi, Mr. Jason. How are you? Hi, Mr. Ravi. You got the material? Yeah, very much. Yeah. இத நீ எதிர்பார்க்கல இல்ல ரவிசங்கர்? என் ஆளு கரெக்டா கெஸ் பண்ண, நீயா தான் இருப்பன்னு. இது என்ன தெரியுதா? லேட்டஸ்ட் கேமரா பென். ஜேக்கப்போட பாக்கெட்ல நீ அவனை கொல்லும் போது இது இருந்தது. என்னடா தூக்கம்? தூங்குறேன் நீ? நாயே கஷ்டமாரியாட நீ? துப்பாக்கி ஏன் முன்னாடியா? போஸ் கொடுக்குறேன் நீ? போட்டா எழுந்துடுறா எழுந்துடுறா. சார் நான் எதுவும் பண்ணல சார். ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்டேன் சார். சார் எழுதுறா சார். எழுதுறா எழுதுறா. நான் சொல்ற மாதிரி எழுதுறா. சரி சார். நான் செஞ்சது தவறு. அதுக்கு நானே தண்டனை அனுபவிக்கிறேன் சார். இதுக்கு யாரும் போட இல்ல. எழுது சார். போடு. எழுதுங்க சார். ரைட் ரைட். சார். சார். ஃப்ரிட்ஜ் மேல சைடா. சார். ஃப்ரிட்ஜ் மேல சைடா. சார். பார்க்கிறவங்களுக்கெல்லாம் நீதான் தற்கொலை பண்ணிட்டேன்னு தோணும். மோசம் பண்ணக்கூடாது, யாரையும் மோசம் பண்ணக்கூடாது.